ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ சிம்பிள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட யூசஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துலாம். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் அதை எழுதி கொடுத்துறீங்க. ஒரு ஃபைலில் பைத்தான் ப்ரோக்ராமில் சர்க்கிள் ட்ரா பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறீங்க. டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சர்க்கிளில் 2 சர்க்கிள் 4 சர்க்கிள் நான் நம்பர் கொடுத்தோன்னே அத்தனை சர்க்கிள் வர மாதிரி எனக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கணுன்னோடனே அரல்ஸ் இப்போ நான் 2 சர்க்கிள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்பி அதை போய் சர்க்கிளுக்கு ப்ரோக்ராம் எழுதுன கீழே போய் திரும்பி போய் சர்க்கிள் ப்ரோக்ராம் எழுதுனா அந்த கோடு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. புதுசாக யாராவது ஜாயின் பண்ணி நியூ ஜாயினர் வந்து பார்த்தாலும் என்ன கோடு ஒன்றும் முடியலைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. பைத்தான் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடு வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதை ஒரு மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இப்போ இந்த சர்க்கிள் ப்ரோக்ராமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கீங்க, இது ஒரு மல்டிபிள் டைம்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும், எப்போ கால் பண்ணாலும் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடை வந்து ரீயூஸ் பண்ணணும் தேவை இருக்குன்னா, அந்த இடத்துல தான் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ போய் பைத்தான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸையும் நெக்ஸ்ட் அதோட பல யூசஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட் டிஇஎஃப் போட்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போட்டு டிஇஎஃப் போட்டு அது பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ டெஃப் போட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்ற சர்க்கிள் இது பேரந்தசிஸ். அண்ட் தென் கீழே எந்த கோடை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எழுதுங்க. அதாவது எந்த கோடை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். சர்க்கிள் ப்ரோக்ராம்னா அந்த சர்க்கிள் ப்ரோக்ராமோட கூட கீழே வந்து எழுதுங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா, க்ரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது நான் கால் பண்ணாலே ஹாய் ஹலோ குட் மார்னிங்ன்ற மாதிரி இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஃப் க்ரீட் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கீழே இண்டென்டேஷனோட பிரிண்ட் ஹாய் குட் மார்னிங், இதை தான் வந்து அது பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? எப்போ கால் பண்ணாலும் இதை தான் பிரிண்ட் பண்ண போகுது, எத்தனை டைம் கால் பண்ணாலும் இதை தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எப்படி கால் பண்ணுறதுனா, நீங்கள் மேலே ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கே கீழே வந்துட்டு ப்ரோக்ராம் விட்டு அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டு கால் பண்ணணும். எப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் கொடுத்த நேம் வச்சு கால் பண்ணணும். க்ரீட் அண்ட் தென் ஒன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஓகேங்களா? போட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. என்ன பண்ணணும்னா, க்ரீட்ன்ற அந்த ப்ரோக்ராம் போய் கால் பண்ணணும். கரெக்டாக க்ரீட்னா மேலே போகும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஹாய் குட் மார்னிங்கிறது. ஸோ அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். தட்ஸ் இட். பாருங்கள், ஹாய் குட் மார்னிங் வந்துடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, வெளியே வந்துடுச்சு. சூப்பர். ஒரு டைம் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமானா இல்லை, 4 டைம் 5 டைம் உங்களுக்கு எத்தனை டைம் தேவைப்பட்டாலும் கால் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு செட் ஆஃப் கோடை வந்து பல டைம் ரீயூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாருங்கள் 3 டைம் கால் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணுறேன். 3 டைமே உள்ள ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங்ன்றது 3 டைமே எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு பிளாக் ஆஃப் கோடை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நீட்டாக இருக்கும். பிகாஸ் எந்த வேலையோ அந்த வேலையை ஒரு தனியாக க்ரீட் சர்க்கிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நீட்டாக பிரித்து வச்சிடலாம். ஸோ என்ன ஒரு பிரச்சனைனாலும் அந்த இடத்துல மட்டும் டீபக் பண்ணால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எந்த ஒரு எரராக இருந்தாலும். ஸோ இப்போ நான் வந்து நம்மளாக தான் வேல்யூ கொடுக்குறேன், நம்ம வேல்யூ எடுத்து ஃபங்க்ஷனில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட். அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கையோ ஒரு லிஸ்ட்டையோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு வேலை கூட நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நேம் ஈக்குவல் இன்ஃபோசிபிள் நான் கொடுத்துட்டு க்ரீட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த பேராந்திசிஸ்க்குள்ளே நேம் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டு உள்ளே கொடுக்குறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஓகே, இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படி போய் அந்த மேலே அந்த ஃபங்க்ஷனில் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுனா, நீங்கள் மேலே டெஃப் க்ரீட் என்னன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பேராந்திசிஸ் கொடுக்குற இந்த வேல்யூவை என்னன்ற இந்த வேரியபிளை போய் ஸ்டோர் ஆகும். தென் இந்த என்னன்ற வேரியபிளை உள்ளே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஹாய் என் நான் கொடுக்குறேன். அதாவது இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு க்ரீட் என், அந்த என்னன்றது ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்குள்ளே என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதை ஸ்டோர் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஹாய் என் குட் மார்னிங் கொடுக்குறேன். ஸோ கீழே நான் எப்படி கொடுக்குறேன்னா, நேம் இப்போ வந்து ஒரு இன்புட் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளாம் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்புட் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நேம் ஈக்குவல் டு இன்புட்
என்டர் நேம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்புட்டாக ஒரு நம்பர் நேம் கொடுக்குறீங்க, அது போய் நேம்ன்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. கிரீட் ஆஃப் நேம். ஸோ நேம் இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னோட இடத்துல போய் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். தென் பிரிண்ட் ஹாய் அந்த என் வேரியபிள் வேல்யூ அண்ட் குட் மார்னிங் அப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன், இன்ட் ஃபங்க்ஷன், ஃப்ளோட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், பைத்தானோட இன்பில்ட் ஃபங்க்ஷன். நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான் யூசர் ஸ்பெசிஃபைட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்டர் நேம் கேட்குது, ரன் பண்ணிட்டேன். என்டர் நேம் கேட்குது, நான் கொடுத்துட்டேன். இப்போ ஹாய் இன்ஃபோ சிம்பிள் குட் மார்னிங். வா, சூப்பர். இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தான் நம்மளால் வாங்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராமீட்டர் தான் நம்ம உள்ளே கொடுத்து அதோட வேலையை பார்க்க முடியுமா? இல்லை, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் 2, 3, 4ன்ற மாதிரி எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் உள்ள பேராமீட்டர்ஸ் கொடுத்து நம்மளால் இது பண்ண முடியும். நான் ஒரு கோடை எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எப்படின்னா டெஃப் கிரீட் என் கமா டி, அதாவது 2 பேராமீட்டர் கொடுக்குறேன். ஒரு ஆர்குமெண்ட் என்ன பண்ணுன்னா வந்து நேம் வாங்கிக்கும், டி வந்து என்ன பண்ணுன்னா டைம் வாங்கிக்கும், அதாவது மார்னிங்காக ஈவினிங்காக நைட்டான்ற மாதிரி. ஸோ நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம், டைம் ஈக்குவல் டு என்டர் டைம். ஸோ டெஃப் அந்த கிரீட் ஆஃப் நேம் கமா டைம். ஸோ இப்போ நேமில் இருக்கிற வேல்யூ எண்ணில் போய் சப்ஸ்டியூட் ஆகிடும், டைமில் இருக்கிறது போய் டீயில் போய் சப்ஸ்டியூட் ஆகிடும். தென் உள்ளே போகும் பிரிண்ட் ஹாய் என்ன வேல்யூ இருக்குது அது பிரிண்ட் ஆகும், கமா குட் கமா டீயில் என்ன வேல்யூ இருக்குது அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறது. ஸோ ரன் பண்ணி பாருங்க. 2 இன்புட் வாங்குது, நேம் டைமில் போய் ஸ்டோர் பண்ணுது, நேமில் இருக்கிறது எண்ணில் போய் சப்ஸ்டியூட் ஆகும் அந்த ஃபங்க்ஷனில், டைமில் இருக்கிறது டீயில் போய் சப்ஸ்டியூட் ஆகும். சிம்பிளாக சொல்லலாம் இப்படி தான். தென் என்ன டீயை வச்சு உள்ள ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்குது. என்டர் நேம் நான் இன்ஃபோன் கொடுக்குறேன். ஓகே, என்டர் டைம் குட் நைட். ஓகே, நைட் கொடுக்குறேன். ஓகே, ஹாய் இன்ஃபோ குட் நைட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸையும் நம்ம கொடுக்கலாம். அந்த பெராந்தீசிஸ்குள்ளே என் கமாட்டின்னு கொடுக்குறீங்களா, அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதாவது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் வேல்யூ கொடுத்து அதை பிரிண்ட் தான் பண்ண வைக்க முடியுமா? பிகாஸ் இப்போ எனக்கு ஒரு சம் மாதிரி வச்சுக்கோங்க, 5 × 2 கொடுக்குறேன், அதை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க வேணாம், அந்த வேல்யூவை எனக்கு வேறு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் யூஸ் ஆகுது ரிட்டர்ன் கீவேர்ட். ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விட்ரும். ஸோ ரிட்டர்ன் பண்ணனால ஒரு வேரியபிளில் அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வேறு எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டெஃப் ஆட் அண்ட் n1, n2 2 நம்பரை நம்ம எடுக்கிறோம். தென் ரிசல்ட் ஈக்குவல் டு n1 + n2 2 நம்பரை வாங்குகிறோம், ஆர்குமெண்ட்டை வாங்குகிறோம், 2 ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணோடனே அந்த ரிசல்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படி கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. நீங்கள் எப்போ அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் கால் பண்ண வேரியபிளில் போய் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் கால் பண்ணுறேன்னா ஆடன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ஆடன் கொடுத்துட்டு வேல்யூ கொடுப்போம். ஓகே 5 2 கொடுக்கலாம், 2 5. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆகும், பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா ஸோ ஒரு வேரியபிளில் இதை போய் நீங்கள் அசைன் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளில் போய் நீங்கள் உங்களால் அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆறுன்ற கொடுத்துருங்கன்னா இப்போ பாருங்கள் 2, 5 மேலே போகும், வேல்யூ ஆட் ஆகி ரிட்டர்ன் ரிசல்ட் போகும். ஸோ ரிசல்ட் வேல்யூ வந்து ஆறுன்ற அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் சம் ஆறுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு இப்படி தான், நீங்கள் வேல்யூவை ஏதோ பண்ணி அது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வைக்கணும், எனக்கு ஸ்டோர் பண்ண வைக்கணும் வேறு இடத்துல அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நோ எனக்கு பிரிண்ட் பண்ணாலே போதும், அதை வச்சு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னா பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம் 7 வந்துருச்சு. தென் ரிட்டர்ன் கீவேர்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிட்டர்ன் கீவேர்டை கால் பண்ணிட்டா அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ரிட்டர்ன் கீவேர்டுக்கு கீழே ஏதாவது கொடுக்குறேன், அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன், பிரிண்ட் ஹாய்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கால் பண்ணேன்னா ரிட்டர்ன் ரிசல்ட்டோட போயிட்டு கீழே இருக்கிற அந்த பிரிண்ட் வந்து கால் ஆகுது. பிகாஸ் ரிட்டர்ன் கீவேர்டை பைத்தான் வந்து அந்த சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா தென் அந்த ஃபங்க்ஷனை விட்டு அது வெளியே வந்துடும். தென் அது கீழே இருக்க எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடையும் அது யூஸ் பண்ணாது. ஓகேங்களா? அது எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன், திரும்பி சம் 7 தான் வரும், அந்த ஹாய் இது ஏதாவது பிரிண்ட் ஆகிறது வராது. ஓகேங்களா? ஸோ ஓகே,
நம்ம ஹேக்கர் ரேங்க் சால்வ் பண்ணலாம். ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுன்னா, கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்னென்னா, அந்த இயர் வந்து 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா லீப் இயர். பட் அதுக்கு முன்னாடி 2 கண்டிஷன் இருக்குது. 100ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா, டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது வந்து நாட் லீப் இயர். அண்ட் ஆல்சோ 400ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆயிடுச்சுன்னா லீப் இயர். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்னன்னா, 100ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருதா, தென் 400ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வரலையா, இது ரெண்டுமே ஓகேனா அது லீப் இயர் இல்லை. ஃபஸ்ட் இதை செக் பண்ணிடணும். தென் இல்லை இது ரெண்டுமே ஓகே இல்லைனா, தென் அது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். அது ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா தென் அது ஒரு லீப் இயர். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்கை நான் போடுறேன். ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லீப் இயரா இல்லையான்ற கண்டுபிடிக்கிற இதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதுவே டெஃப் இஸ் லீப் இயர் கொடுத்துருக்கு. லீப் ஈக்குவல் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இஃப் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் 100ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணணும். இஃப் இயர் மாடலோ 100 ஈக்குவல் 0. அது மட்டும் இல்லாமல் அண்ட் என்ன பண்ணணும், அந்த நம்பர் 400ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 இல்லாமல் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அண்ட் கொடுத்து அண்ட் ஆப்ரேட்டர் தெரியும், ஆர் ஆப்ரேட்டர் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இயர் மாடலோ 400 நாட் ஈக்குவல் டு 0. அதாவது அந்த நம்பர் வந்து 100ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 வரணும், 400ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது என்னதுன்னா லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளாக அவ்வளோதான். ஸோ லீப் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்கணும். கடைசியில் அது ரிட்டன் லீப் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ லீப் ஈக்குவல் ஃபால்ஸ், பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இல்லை இந்த நம்பர் இது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா எலிஃப் கொடுத்து எலிஃப் அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 கொடுக்குதான்னு செக் பண்ணணும். அப்படி கொடுத்துச்சுன்னா அது லீப் இயர். ஸோ லீப் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துணும். ஸோ இப்போ கடைசியில் ரிட்டன் லீப், அவ்வளோதான். ஸோ லீப் ட்ரூவாக இருந்தால் அது லீப் இயர், லீப் ஃபால்ஸாக இருந்தால் நான் லீப் இயர். இப்போ அதை ரன் கொடுப்போம், தென் சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ், தென் இந்த சம்ம நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களோட மெத்தடில். நான் லிங்க் கீழே போகிறேன். தென் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. கோடிங் டிஸ்கஷன் கூட பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அதில் வந்து கேளுங்க, கோடிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ பாய்.